இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மதம் சார்ந்த உரிமைகளுக்கு நம்மளுக்கு 25ல இருந்து 28 வரைக்கும் குடுத்திருப்பாங்க. மொத்தம் 4 ஆர்டிகிள் இருக்கும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சாமி கும்பிடணும் அப்படின்னா கோயிலுக்கு போகணும். பணம் இருந்தா ஸ்கூலுக்கு போகலாம். இதான் ட்ரிக்ஸ். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க 25ல சாமி கும்பிடுறத பத்தி சொல்றாங்க. 26ல என்ன சொல்றாங்க? கோயில், மசூதி இது மாதிரியான ஒரு மத விவகாரங்கள நிறுவி நிர்வகிக்கிறத பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பணம் இருந்தா ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னேன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் பணம். அதாவது கவர்ன்மெண்ட் வந்துட்டு மதத்தின் பேர்ல வரி வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன்னா, அப்போ 28 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பள்ளிக்கூடத்துல மதம் சார்ந்த போதனைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.